Third chapter algebra exercise 3.4 fourth question பார்க்கலாம். Expand fourth first question 3a minus 4b the whole cube. இது என்ன formula அப்படின்னா x minus y the whole cube formula. இதுக்கு என்ன வரும் x cube minus 3x square y plus 3x y square minus y cube. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட இந்த நம்பர்ஸ் எல்லாம் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். கொஸ்டின் எழுதிடலாமா? 3a minus 4b whole cube. இதுல x என்னது அப்படின்னா x equal to 3a. y equal to y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 4b. x இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன வரும் இங்க 3a the whole cube னு எழுதணும். இங்க x cube இருக்கா, அதனால 3a the whole cube மைனஸ் இந்த 3 அப்படியே எழுதணும். x க்கு பதிலா 3a போடணும். 3a whole square, இங்க ஸ்கொயர் இருக்கு அதனால ஸ்கொயர் போடணும். இன்டு y, y இங்க என்ன இருக்கு 4b. இது எல்லாத்துக்கும் பிராக்கெட் போடணும். சரியா? பிளஸ் 3 x இருக்கிற இடத்துல 3a போடணும். நெக்ஸ்ட் y ஸ்கொயர் இருக்கா, அப்ப 4b the whole ஸ்கொயர் போடணும். மைனஸ் y கியூபுக்கு பதிலா இங்க என்ன போடணும் 4b the whole cube போடணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது என்ன பண்ண பாருங்க 3a the whole cubeனா தனித்தனியா கியூப் பண்ணிக்கலாம். 3 into 3 into 3 ன்னு வரும். அப்ப என்ன வரும் 27 வரும். 27a கியூப்னு வரும். இந்த இடத்துல இந்த மைனஸ் 3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். மைனஸ் 3 இங்க 3a the whole ஸ்கொயர் கொடுத்துருக்கு. அப்போ 3 ஸ்கொயர் என்ன வரும் 9 வரும். 9a ஸ்கொயர்னு எழுதணும். பிராக்கெட் போடணும். நெக்ஸ்ட் 4b அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் 3 இந்த 3 அப்படியே எழுதணும். இங்க ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் என்ன வரும் 16 வரும். அப்புறம் b ஸ்கொயர்னு எழுதணும். மைனஸ் 4 கியூப் எவ்வளோ 4 into 4 into 4 என்ன வரும் 64 வரும். 64b கியூப்னு எழுதணும். சரியா? இந்த 27a கியூப் அப்படியே எழுதணும். இங்க மல்டிப்ளை பண்ணிடலாமா? 3 9s are 27. 27 into 4 என்ன வரும் 7 4s are 28. இங்க மைனஸ் போட்டுக்கணும். 28 2 4s are 8. 8 plus 2 10 வரும். 108. இந்த a ஸ்கொயர் அப்புறம் இந்த b அப்படியே எழுதிக்கணும். பிளஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 3 9. 9 into 16 என்ன வரும் 144. இந்த a எழுதணும். அப்புறம் இந்த b ஸ்கொயர் எழுதணும். மைனஸ் 64b கியூப் அப்படியே பார்த்து எழுதிக்க வேண்டியதுதான். புக்ல ஆன்சர் வந்து இந்த மாத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டரை மாத்தி எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான், ஒரே ஆன்சர் தான். எப்படி எழுதிருக்குன்னா 27a கியூப் கியூப் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. அடுத்தது மைனஸ் 64b கியூப். அடுத்தது மைனஸ் 108a ஸ்கொயர் b. அப்புறம் இதை எழுதணும் 144ab ஸ்கொயர். நீங்க இது வரைக்குமே எழுதலாம். ஆனா புக் ஆன்சர் இப்படி இருக்கிறதால இதை எழுதியிருக்கும். இதுதான் ஆன்சர். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஆன்சர் வந்து எழுதும்போது இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதை எழுதிக்கணும். 3a minus 4b whole cube equal to 27a cube minus 64b cube minus 108a square b plus 144ab square. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் கொஸ்டின் x plus 1 by y the whole cube. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா x plus y whole cube equal to x cube plus 3x square y plus 3xy square plus y cube. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம் போடணும். இதுல x இருக்கிற இடத்துல x தான் இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கணும். y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க 1 by y இருக்கு, அதை எழுதிக்கணும். இப்போ x y இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்.
எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் போடணும் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக இந்த 1/y போடணும் ஹோல் கியூப் எக்ஸ் 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 கியூப் இருக்கா அதை அப்படியே எழுதணும் ப்ளஸ் 3x². ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும் 1/yன்னு போடணும் ப்ளஸ் 3x இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 1/y த ஹோல் ஸ்கொயர் போடணும் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அதனால ப்ளஸ் ஒய் கியூபுக்கு 1/y த ஹோல் கியூபும் போடணும் இப்போ என்ன வரும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும் அந்த ஒன்னால என்ன வரும் 3x² × 1 என்ன வரும் 3x² தான் வரும் 3x². டினாமினேட்டரில் ஒய் இருக்கு அதை அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் இந்த இடத்துல 3x 1/y ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 1/y² அர்த்தம் 1 1ஆல் மல்டிப்ளை பண்ண 1 தான் வரும் அதனால அப்படியே போடணும் சரியா இந்த இடத்துல பிராக்கெட் போடணும் ப்ளஸ் இங்கே வந்து 1/1 × 1 × 1 வந்து 1 தான் வரும் கீழே டினாமினேட்டரில் ஒய் கியூப்னு வரும் எழுதிடலாமா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x²y 3x²/y ப்ளஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணணும் 3x × 1 3x by y² plus 1/y³ அதே மாதிரி தான் ஆன்சர் வந்து புக்கில் ஆர்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க x plus 1/y the whole cube equal to x³ அப்புறம் இதை எழுதணும் 1/y³ அதுக்கப்புறம் இதை எழுதணும் plus 3x²/y plus 3x/y². சரியா இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்